ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் தான் இருக்குது. அதுக்கு காரணம் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து வந்த ஹிண்ட்டுன்னே சொல்லலாம். டைரக்டர் பிரவீன் சாரும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு. அதில் பார்த்தா விஜய் வெண்ணிலாவோட ஃப்ளாஷ்பேக் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் விஜய் வெண்ணிலாவோட ஃப்ளாஷ்பேக்லாம் வேணாம், வெண்ணிலாவோட கதையை சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் விஜய் காவேரியோட கதையை மட்டும் ரன் பண்ணுங்கள், அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சண்டை இருந்தாலும் சமாதானம் இருந்தாலும் ரொமான்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் காவேரியை மட்டும் காட்டுங்கன்னு தான் தொடர்ந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வர ஸ்டோரியில் விஜய் வெண்ணிலாவோட ஃப்ளாஷ்பேக் வரப்போகுது, அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதாவது அந்த பின்னாடி இருக்க அவங்க வீட்டில் பார்த்தா விஜய் வந்து வெண்ணிலாவை அப்படியே நெருக்கமாக ஹக் பண்ணிட்டு நிற்கிற மாதிரிலாம் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஸ்டோரி தான் இனிமேல் வரப்போகுது. கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்ப்பாங்களா இல்லை நிறைய ஸ்டோரியை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போயே நிறைய பேர் என்ன கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி முடிகிற வரைக்கும் அதாவது மகாநதி சீரியல் நாங்கள் பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்க ஸ்டோரி எப்படி டக்குன்னு மாற்றுறாங்க அப்படின்னு தெரியல. சரி, இப்போ கதைக்கு வருவோம். நாளைக்கான எபிசோடில் பார்த்தோன்னா காவேரி வந்ததுமே வெண்ணிலா கிட்ட நீங்கள் வந்து நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து தயங்கி தான் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் வெண்ணிலா கிட்ட சொன்னால் மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த அதாவது எல்லாம் மறந்து சுயநினைவெல்லாம் மறந்து அந்த மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் வந்து பயந்துட்டு இருக்காரு. ஆனால் அதை எப்படி காவேரி கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த விஷயத்துலையும் இந்த பக்கட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இதுக்கடையில் காவேரி வந்து அந்த விஷயத்துக்கு உண்டான பதில் கிடைக்கலன்னதுமே இந்த நல்ல செய்தியை சொல்ல மாட்டாங்க, அதாவது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் வீட்டில் இந்த விஷயத்தை எப்படி அவங்களால மறைக்க முடியும், ஒருவேளை இதை வந்து கங்கா கிட்ட சொல்லிடுவாங்களோ ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. அடுத்தடுத்து நமக்கு நிறைய எமோஷனல் ஸ்டோரி இருக்குது. நம்மளா கெஸ் பண்ணி பேசினா நிறைய என்னென்னமோ பேசலாம். ஆனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் எதையுமே நம்ப முடியாது. பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி வெண்ணிலா அந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்ல மாட்டாருன்னு நம்ம யோசிச்சிருந்தோம். அதே மாதிரி சொல்லலை. அந்த விஷயத்தை சொல்லிட்டாவே ஸ்டோரியே முடிஞ்சு போயிடும். அப்போ இடையில ஏதாவது ஒரு குட்டி கலாட்டை பண்ணி நம்மளை போட்டு ரொம்பவுமே அதாவது கண் கலங்க வச்சு ஏதாவது நம்மளை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோரி உள்ளே கொண்டு வருவாங்கன்னு நினச்சோம். அது வேறு எதுவும் இல்லை. இப்போ வெண்ணிலாவோட ஃப்ளாஷ்பேக் தான் கொண்டு வர போகிறாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு விஜய் வந்து வெண்ணிலா மேலே வந்து அது அவருக்கு வந்து பாவம் பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரோ அல்லது அவங்களுக்காக வந்து இறக்கப்பட ஆரம்பிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் காவேரி வந்து விஜய்கிட்ட இனிமேல் கொஞ்சம் கோவமாக தான் நடந்துக்குவாங்க. இவங்க ஏன் சொல்லலை அப்படிங்கிறதுனால பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. எப்படியோ நல்லா இருக்க ஸ்டோரியை போட்டு கடிச்சு குதறி வைக்க போகிறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.